ஹாய்! இந்த இயர் முடிய போகுது இல்லையா? ஸோ இந்த இயர் நான் வாங்கின கிச்சன் ப்ராடக்ட்ஸில் எதெல்லாம் என்னோட ஃபேவரட்ஸ், எதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அண்ட் ஸ்பேஸ் சேவிங்காக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் இப்போ காட்டுற கிச்சன் ஃபைன்ஸ்லாம் வந்து நீங்களும் ஆல்ரெடி விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கேஸில் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இது வீக்கெண்டில் எடுத்த வீடியோவா, வீக்கெண்ட்னாலே ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுவேன். அது பிரேக்ஃபாஸ்ட்க்கோ, லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ ரெசிபீஸ் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுவேன் சாட்டர்டே, சண்டேக்கெலாம். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீஸ் கார்லிக் பிரெட் தான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக வந்து இது எல்லாருக்குமே பிடிக்கும். பட்டரில் ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி, கார்லிக் வந்து நான் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தென் பேனில் பட்டர் ஆட் பண்ணிட்டு, ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மேலே சீஸ் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சீஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம இதை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அப்படியே அரோமேட்டிக்காக இருக்கும் அந்த பட்டரு, கார்லிக் அதோட ஸ்மெல்லாம். நான் பார்த்தீங்கன்னா மொசரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்லைஸ் சீஸ் இருக்கும்ல, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணால் தான் அது டேஸ்ட் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மூடி போட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வச்சாலே போதும். அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் என்னைக்காவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, இந்த பட்டர் கார்லிக் சீஸ் பிரெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேவரட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஃபைன்ஸ் வந்து பார்க்கலாம். என்னதான் நம்ம நிறைய திங்ஸ் வாங்கினாலும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து அதிகமாக யூஸ் ஆகிற பொருள் ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒன்று தான் எனக்கு வந்து இந்த ரேக்கு. இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த இயர் ஸ்டார்ட்டிங்கில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிப்ரவரியில் வாங்கியிருந்திருப்பேன். இப்போ வந்து டிசம்பர். ஸோ இன்னமும் அப்படியே தான் இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் அப்படியே தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பார்க்கவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸ்பேஸ் சேவிங்காகவுமே இருக்கும். அண்ட் இந்த ப்ரெஸ்டீஜோட ஃப்ரை பேன் ரொம்ப பெருசு அண்ட் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டடியாக இருந்துச்சு. சில பேன்லலாம் ரொம்ப லூஸாக இருக்கும். அப்படியே நம்ம கையோடவே வந்துடும். ஆனால் இது ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. இதோட விட்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதுவே அந்த ரேக்கில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் இருந்தால் கூட வந்து அந்த ரேக்கில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஒயிட் கலர் 2 டயர் ரேக். நிறைய வீடியோஸ்லையுமே இந்த ரேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிஜமாவே இது கிச்சனுக்கு ஒரு ஏஸ்தட்டிக்கான லுக் கொடுக்குது அண்ட் ஸ்பேஸ் சேவிங்காகவுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஆயில் கேன் வைக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்பைசஸ் பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸுமே கொஞ்சம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிச்சனுக்கு வச்சு பார்த்தா அழகாக இருக்குமா? ஸோ வந்து இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு க்யூட்டான இந்த 2 ஜாடி. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து உப்பு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஜாடி வேணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஒன்று ஆர்டரும் பண்ணியிருந்தேன். பட் வந்து அவ்வளோவா அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதை ரிட்டனும் பண்ணிட்டேன். தென் ரேண்டமாக வந்து இந்த ஒயிட் கலர் ஜாடி வந்து பார்த்துருந்தேன். பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் தான் பண்ணியிருந்தேன்னா, ஸோ எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்தது. அந்த பயந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்டாக தான் வந்திருந்தது. சின்ன டேமேஜாக தான் இருந்தது. ஸோ நான் மறுபடியும் ரிட்டன் போட்டு அகெயின் டேமேஜாக வந்தால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதை நானே அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ நான் காட்டுனதில என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா, இந்த பணியாரக்கல் தான். நான் ஒரு 8 மந்த் வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இது ஒரு 3 கேஜி வெயிட் இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஏதாவது பணியாரக்கல் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க வாங்கணும் அப்படின்னா, இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். கண்ணு மூட்டு வந்து நீங்க இது வாங்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் அப்படியே தான் இருக்கும். நான் 8 மந்த்ஸா யூஸ் பண்ணியும். ஏன்னா நான் மெயின்டனும் வந்து அந்த மாதிரி கரெக்ட்டா நான் பண்ணிடுவேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோ பிடிக்கிற மாதிரி தான் கண்டெய்னர்லாம் வந்து வச்சுருந்தேன். ஏதாவது அதிகமாக 1 கிலோவுக்கு மேலே வாங்கிட்டோம் அப்புடின்னா, பாதி இத கண்டெய்னர்லேயும் மிச்சம் இதையும் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ 2 கேஜி பிடிக்கிற மாதிரி இந்த 2 ஏர்டைட் கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தென் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வேணா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. நல்ல ஏர்டைட்டாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த க்யூட்டான கிளாஸ் ஆயில் கண்டெய்னர். இது வந்து கிளாஸ் பாட்டில்
அண்ட் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும், அட்ஜஸ்டபிள் ஸ்பூன். தோசை சுடும்போது எண்ணெய் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கும்போது யோசித்தேன், இதை நம்ம யூஸ் பண்ணுவோமா என்னன்னு சொல்லிட்டு. பட் வாங்கினதுக்கப்புறம் நல்லாவே யூஸ் ஆகுது. அண்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 100 to ஒரு 150 ரேஞ்சில் தான் இருந்தது. தென் 6 செட் ஆஃப் வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர். 1 வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, 5 வந்து இப்போ வச்சுருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புடின்னா, இது வர்றதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணாமல் விட்டோன்னா அவ்வளோதான், ரொம்ப மோசமாகிடும். ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வாங்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோமா, யூஸ் ஆகாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்து எப்போதுமே நீட்டாக இருக்கும். அண்ட் நம்மளுக்குமே வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக நீட்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இதுலேயே வந்து சைஸ் வேரியன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து சின்னதாக, இதோட கொஞ்சம் பெரிய பாக்ஸும் அந்த மாதிரி இருக்குது. வேணும்னா நம்ம 3 மட்டும் வாங்கிக்கலாம், 6 மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை 9 பாக்ஸ் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து 6 தான் வாங்கியிருந்தேன். நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவேனோ இல்லையோ, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி போட்டு வைக்கிறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்க அப்புடின்னா இந்த ஆர்கனைசர் வந்து மஸ்ட்டு பைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம என்ன தான் வேறு பாக்ஸில் நம்ம வந்து போட்டு வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து மெஸ்ஸி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து நம்ம கண்டெய்னர் வாங்கி வச்சா தான் நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரு வீடியோ எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் பட்டர் கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதுக்கு வந்து நிறைய பூண்டு வந்து பீல் பண்ணி வச்சுட்டேன் போல். ஸோ அதை ஏன் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும், நைட்டு வந்து பூண்டு கார தோசை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி, உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தென் அதை தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பராக வந்து பூண்டு கார தோசை ரெடி. அவ்வளோதான், நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.